டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாங்க. ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் இன் செஸ் போர்ட்? ஓகேங்களா, எத்தனை ஸ்கொயர் இருக்குது செஸ் போர்டுன்னு கேட்குறாங்க. நம்ம எல்லாரும் வந்துட்டு 64ன்னு நினைப்போம். பட் 64 ஸ்கொயர் கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த 1 × 1 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இருக்குங்களா. அப்போது இதே மாதிரி இங்கே 8 × 8 ஓகேங்களா. அப்போது 8 × 8 எவ்வளோ வருது? 64. அதுதான் நம்ம இப்படி கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு 64 ஸ்கொயர்ஸ் வரும். அப்போ 1 × 1 இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு 8 × 8 64 வருது. கரெக்டாக? இப்போது 2 2 ஸ்கொயராக பாருங்கள். இதை பாருங்கள், இதை எடுத்தால் 1 ஓகேவா, இது 2 இந்த ஸ்கொயரு ஓகேவா, அப்புறம் இந்த ஸ்கொயரு ஓகேவா. அப்போ எத்தனை ஆச்சு? 2 3 4 5 6 7. அப்போது இந்த 2/2 இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. இது எத்தனை இருக்குது? 7. அப்போது 7 ஸ்கொயர் 49. இதே மாதிரியே நீங்கள் 3/3 போட்டிங்கன்னா எத்தனை வரும்? 6 ஓகேவா. அப்போ 36. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம இப்படியும் போடலாம், இல்லை இப்போ தெரிஞ்சு போச்சு. அப்போ மொத்தம் இதே மாதிரி போயிட்டே இருக்கும் அப் டு நம்மளுக்கு 1 வரைக்கும் வந்துக்கிட்டே குறைஞ்சிக்கிட்டே வருது. அப் டு இதே மாதிரி போயிட்டு 1 வரைக்கும் வரும். அப்போ இந்த ஃபார்முலா வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ஓகேவா. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கும். நம்மளுக்கு தெரியும் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா என் ஸ்கொயரோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். n × n + 1 2n + 1 / 6 ஓகேவா. நம்மளுக்கு இங்கே n இருக்க இடத்துல என்ன இருக்குது? 8. அப்போது என்னக்கு நம்ம 8 கொடுக்கணும். 8 + 1 இங்கே பாருங்கள் 2 × 8 2 × 8னா 16 16 + 1 17 / 6. அப்போது 8 × 9 17/6. இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 டைமு, இது 3 டைமு, திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4. இப்போ வந்து 12 × 17 வரும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 17 × 12 7 2s are 4 1 2s are 2 அப்போ 3 17. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 4 0 1 204. அப்போ மொத்தம் 204 ஸ்கொயர்ஸ் இருக்குங்க செஸ் போர்டில். கிளியரா? ஹவு மெனி ரெக்டாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் செஸ் போர்டு? இது வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷினுங்க. எத்தனை செவ்வகங்கள் உள்ளன சதுரங்க பலகை? சரிங்களா. இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இந்த 1 to 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. கரெக்டாக? இதில் பார்த்திங்கன்னா இந்த 4 இருக்குங்களா, 1 2 3 4, அப்புறம் இந்த 1 2, அப்புறம் இந்த இதுவும் கரெக்டாக, இந்த இதுவும் அப்போ மொத்தம் 4. இப்போ இந்த டோட்டல் சேர்த்து 1. நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஸ்கொயர் தானே அப்படின்ட்டு. ஸ்கொயரும் வந்துட்டு இப்போ ரெக்டாங்கிள் தான் வரும், அதுவும் லென்த்து பிரெத்து சேமுன்ற மாதிரி ஓகேங்களா. அப்போது இதை எப்படி எழுதலாம்னா 1 கியூப்னு எழுதலாம். இதை பார்த்திங்கன்னா 1 + இதை வந்து 1 + 8ன்னு எழுதலாமா. அப்போ இதை 1 + 1 கியூப் + 2 கியூப்னு எழுதலாம். இதே மாதிரியே நீங்கள் இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 36 வருங்க. கவுண்ட் பண்ணி பாருங்கள், 36 வரும். இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 1 கியூபு + 2 கியூபு + 6 கியூப் 3 கியூப். அப்போது இங்கே பாருங்கள் 1 + 8 + 27. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 36 வருதுங்களா. 9 ஒரு 27 36 வருது. இதே மாதிரி அப்போ நம்ம எண்ணுக்கு இருந்தால் n கியூப் யூஸ் பண்ணுவோம். ஆனால் செஸ் போர்டில் எத்தனை இருக்கும்? 8 இருக்குங்களா. அப்போ 1 கியூப் + 2 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா n கியூப் ஓகேங்களா. இப்போ நான் செஸ் போர்டில் n வந்து 8, ஏன்னா அங்கே 8 ஸ்கொயர்ஸ் தான் இருக்கும். அப்போ 1 கியூப் + 2 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா 8 கியூப் நம்ம ஃபைன் பண்ணணும். இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா, n × n + 1 / 2 to the whole square ஓகேவா. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா. n இருக்கிற இடத்துல 8 இருக்குது. அப்போ 8 + 1 / 2 whole square கரெக்டாக. இது 8 × 9 / 2 the whole square. 8 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 4 9s are 36. ஸோ 36 ஸ்கொயர்ஸ். 36 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 6 6 are 36, 3 3 6 are 18, 18 3 21, 6 3s are 18, remainder 1, 3 3s are 9, 9 1 10. ஆட் பண்ணிங்கன்னா 6 9 1 2 9 6. ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1296 ஓகேங்களா. ஸ்கொயர்ஸ் கேட்டாங்கன்னா 204, ரெக்டாங்கிள் கேட்டாங்கன்னா 1296. தேங்க்யூ.